நான் சினிமா கலைஞனாக நீங்க நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ஆனா என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எந்த விழாவுக்கும் வாடகைக்கு போனதில்லை, பணத்தை வாங்கிட்டு. நான் உணர்வா செல்கின்ற ஒரே நிகழ்ச்சி இந்த ஆன்மீக நம்முடைய இந்து முன்னணிக்காக மட்டும்தான். நான் உங்களையெல்லாம் ஏன் வியப்பா பார்க்குறேன், அப்படி அடிக்கடி நான் எல்லாத்தையும் ஓடி 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 வரேன் அப்படின்னா, இந்திய தாய் மட்டும்தான் இன்னைக்கு அனாதையா இருக்கு. அதனுடைய பிள்ளைகள் நாம காப்பாத்தாம இந்த உலகத்தை எவன் காப்பாற்றுவான்? சொந்த நாட்டிலேயே அகதி மாதிரி இருக்கமா இல்லையா? சொந்த நாட்டில் நம்ம அகதி மாதிரி இருக்கோம். பொட்டு வைக்க பிரச்சனை, சாமி கும்பிட பிரச்சனை. என் கூட வர்ற என் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறேன், கடை வீதிக்கு போகும்போது அவன் வச்சிருந்த பொட்டு அழிச்சிட்டான். ஏன்டான்னு கேட்குறேன். இல்ல எல்லாரும் பார்ப்பாங்க, தப்பா நினைச்சிட்டாங்க. நடுநிலை நக்கி நம்ம சமூகத்துல மிகப்பெரிய ஆபத்து நடுநிலை நக்கிறவன் தான். இவன் சேர்ந்த சாதியாவும் பிரிப்பான். இப்ப எனக்கு 2 பேர் வச்சிருக்கான். சாமி கும்பிடுறதுனால என்ன சங்கிட்டான். சந்தோஷம். உங்க ஊர்ல நான் இணைஞ்சு பயணிக்கிறப்ப என்ன திட்டத்துக்கு வார்த்தைகளை தேடுறான், சாதி வெறியங்கிறான். சந்தோஷம். அப்புறம் வேற இப்ப என்ன பாப்பான் தெரியுமா? எங்க அம்மா கூட வந்தாவ, ஓ இவனுக்கு அம்மா இருக்கா, ஆஹா, அப்ப இவன் சங்கியா இருப்பான். என்னது கூட யார், ஒய்ஃபா, அப்ப இவன் சங்கி. என்ன ஒய்ஃபோட வர்றானே, அப்ப இவன் சங்கி. யாரு, குழந்தைகளா, குழந்தை குட்டியோட கரெக்டா இருக்கானே, குடும்ப தலைவன் மாதிரி, அப்ப இவன் சங்கி. இதை நீ 100 முறை சொன்னாலும் நான் இந்திய கலாச்சாரப்படி நீ சங்கி என்று சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்கிறேன். நான் சங்கி. சந்தோஷம். என்ன இருக்கு இப்போ?